தெரிநிலை வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். நம்ம செய்யக்கூடிய செயலை தான் வினை அப்படின்னு சொல்வோம். அந்த வினைச்சொல் முழுமை அடைந்திருந்தால் அதுதான் வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்வதற்கு என்னெல்லாம் தேவை? ஒரு செயலை செய்வதற்கு என்னெல்லாம் தேவை? செய்பவர் தேவை. ஒரு செயலை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. நெக்ஸ்ட்டு கருவி, எது மூலமாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான கருவி தேவை. நிலம், எங்கே செய்கிறோம்? வீட்லையா, இல்லை கோயில்லையா, இல்லை ஸ்கூல்லையா, இல்லை கிரவுண்ட்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தேவை இல்லையா? அடுத்து என்ன செயல் செய்கிறோம் அப்படிங்கிறது தேவை. அடுத்து காலம், காலையிலையா, மதியமா, ஈவினிங்கா, நைட்டா அப்படிங்கிறது தேவை. பொருள், அதுக்கு தேவையான பொருள் தேவை. இந்த ஆறுமே வெளிப்படையாக அமைஞ்சிருந்தால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று. இது எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருந்தால் அதுதான் பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. எக்ஸாம்பிள் பாருங்கள். தெரிநிலை வினைமுற்றில் மாணவி கட்டுரை எழுதினாள். இதில் செய்பவர் யார்? மாணவி. செய்பவர் மாணவி. கருவி என்ன? கட்டுரை எழுதுறதுக்கு ஆப்வியஸ்லி தாளும் எழுதுகோலும் வேணும். நிலம், எங்கே எழுதியிருக்காங்க? பள்ளி, ஸ்கூலில். காலம், எழுதினாள் அப்படிங்கிறதுனால இது இறந்த காலம். செய்பொருள் என்ன? செய்பொருள் என்ன? கட்டுரை. கட்டுரை தானே எழுதுனாங்க, அதனால செய்பொருள் கட்டுரை. செயல் என்ன? எழுதுதல். எழுதுதல் அப்படிங்கிறது செயல், கட்டுரை அப்படிங்கிறது செய்பொருள். ஸோ இந்த ஆறுமே வெளிப்படையாக இருக்குது. இந்த மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிற சென்டென்ஸில் இந்த ஆறுமே வெளிப்படையாக இருக்கிறதுனால இது தெரிநிலை வினைமுற்று.